வணக்கம். வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி நம்ம மூலிகை செடியான ஓமவல்லியை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓமவல்லி இலைக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அப்புறம் எதுக்கு இதை பயன்படுத்தலாம், இதை எப்படி மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோம். இந்த ஓமவல்லி இலைக்கு கற்பூரவல்லின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த இலையை தொட்டோம்னாவே வாசம் கமகமன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த இலைக்கு கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும். இந்த ஓமவல்லி இலை சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, தொண்டைக்கட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும். அலோபதியில் எப்படி நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டோம்னா ஆன்டிபயோட்டிக் மாத்திரை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இயற்கையாக உள்ள ஒரு ஆன்டிபயோட்டிக் இந்த ஓமவல்லி. அந்தளவுக்கு இந்த ஓமவல்லியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இந்த இலையை நல்லா கசக்கி சாறு எடுத்து ஒரு 2-3 செட்டு மூக்கில் விட்டால் மூக்கடைப்பு சரியாயிரும். இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் அடிக்கடி மூக்கடைப்பு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இலையை கசக்கி அவங்க சாறு எடுத்துக்கலாம். நல்ல பலன் இருக்குது. தொண்டை கட்டிக்கிட்டாலோ அல்லது வறட்டு இருமல் அதிகமாக இருந்தாலோ அல்லது சளி தொந்தரவு இருந்தாலோ இந்த இலை சாறை ஒரு 5 ml எடுத்துக்கிட்டால் உடனே சரியாயிரும். தோலில் ஒரு சில பேருக்கு அதிகமாக ஊரில் எடுக்கும், அப்புறம் படை, சொறி இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு இந்த இலைச்சாரை டெய்லி தேய்ச்சிட்டே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். அதே மாதிரி பூச்சி கடிச்சதுன்னா ஒரு சில பேருக்கு நல்லா வீங்கி போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த இலைச்சாரை பயன்படுத்திக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த டைம் இந்த இலைச்சாரை நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைஞ்சிரும். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த ஓமவல்லி செடி சாதாரணமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா குழந்தைங்க இருக்க வீட்டில். ஏன்னா கிராமத்துலலாம் நம்ம நினச்ச நேரம் டாக்டரை போய் பார்க்க முடியாது. இப்போ குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த இலைச்சாரை தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இலையோட சாறை எடுத்து நெத்தி, கழுத்து பகுதியெல்லாம் தடவிட்டால் அந்த காய்ச்சல் சீக்கிரமே சரியாயிரும். அதே மாதிரி ரொம்ப தலைவலியில் அவதிப்பட்டால் இந்த இலைச்சாறை எடுத்து அது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நெத்தியில் பத்து போட்டால் தலைவலி சீக்கிரமே குறைஞ்சிரும். சாதாரணமாக துளசி இலை எப்படி தண்ணியில் போட்டு குடிக்கிறோமோ அது மாதிரி இந்த இலையும் நம்ம தண்ணியில் போட்டு குடிச்சிக்கலாம். நம்ம ஆவி பிடிக்கும்போது அந்த நொச்சி இலையோட இந்த இலையும் சேர்த்து பிடிச்சி ஆவி பிடிச்சோம்னா நல்ல நிவாரணம் இருக்கும். அதேமாதிரி நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த ஓமவல்லி இலையோட ஒரு சின்ன தண்டு பகுதி இருந்தாலே போதும், நம்ம நிறைய செடிகளை உருவாக்கிடலாம். இதை வளர்க்குறதுக்கு பெரிய கண்டெய்னர்லாம் தேவை கிடையாது. இந்த மாதிரி 20 லிட்டர் வாட்டர் கேனோட அந்த மேல் பகுதி இருந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா 1 லிட்டர் பெயிண்ட் டப்பா அல்லது வேஸ்ட் மக்கு இந்த மாதிரி இருந்தால் அதில் கூட நம்ம இந்த செடியை வளர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக தண்ணி விடணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி விட்டாலே நல்ல செழிப்பாக இந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும். இந்த ஓமவல்லி இலையில் ரசம், குழம்பு, அப்புறம் துவையல் இது கூட ரெடி பண்ணலாம். இந்த ஓமவல்லி செடியை நம்ம மூலிகை செடியாக யூஸ் பண்ணுறது போக நம்மளோட தோட்டத்தில் ஒரு அழகு செடியாகவும் யூஸ் பண்ணலாம். குரோட்டன்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 20 லிட்டர் வாட்டர் கேனோட அந்த மேல் பகுதி ஃபுல்லாக 3/4 இந்த ஓமவல்லி செடி தான் நிறைஞ்சிருக்கும். நம்ம தோட்டத்தில் அழகு செடிகள் வைக்கிறதுக்காக நிறைய காசு கொடுத்து டிசைனாக நம்ம செடிகள் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்காமல் நம்ம இந்த மாதிரி மூலிகை செடிகளை அழகு செடியாகவும் வளர்த்துக்கலாம். ஒரு பயனுள்ள மூலிகை செடியாகவும் நம்ம தோட்டத்தில் வளர்த்துக்கலாம். எந்த ஒரு மூலிகை மருந்துமே நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த ஓமவல்லி இலையும். இதை நம்ம டெய்லி மருந்தாக எடுத்துக்கக்கூடாது. வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம். இவ்வளோ மருத்துவ குணமில் இந்த ஓமவல்லி செடியை நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கே வளர்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கார்டன் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.